என்ன சார் பொறுத்தரத்தில் தமிழ்நாட்டை கபுக்குன்னு தூக்கிட்டு போகிறாங்களாமே, முருகனே அவங்க பக்கங்கிறாங்களாமேப்பா அப்படின்னு கேட்டால் பதில் சொன்னவர் என்ன சொன்னார்னாலே, எப்போவுமே முருகர் எங்கால் பக்கையா அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கார். யார் அவர்? அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆல்ரெடி முருகரை கையில் எடுத்துட்டோம், அடுத்ததா தமிழ்நாட்டை 2026 கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதை கேள்வியாக முன் வச்சாங்க. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தம்பி நல்லா விவரமான பிள்ளைங்களா இருக்கீங்க, செய்தியாளர்களா, நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? நீங்கள் இப்படி கேட்கலாமா? உங்களுக்கு தெரிய வேணாமா? முருகர் யாரோடு இருப்பார்? நியாயமானவங்க, நல்லவங்க, நல்லது பண்ணுறவங்க இவங்க கூட தான் இருப்பார். அப்போ யார் கூட இருப்பாங்க? எங்களுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா கூட தான் இருப்பாங்க. அவர் கூட தான் இருக்கார். முருகருடைய ஆசையால் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். பாவம், தெளிவான ஒரு பத்திரிகை நிருபர் இப்படி கேட்குறீங்க. ஏற்கனவே அவங்க வேலை எடுத்துக்கின்னு முருகரை கையில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க. அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்ஜியம்தான். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் எங்கள் உயிரினும் மேலான மாண்புமிகு முதல்வர்கள் தான். அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்துதான் குடிநீருக்கான ஏடிஎம் அப்படின்னு சமீபத்தில் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதில் அவங்க ஓப்பன் பண்ண அன்னைக்கே கூட கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில். என்னங்க திட்டாது, தண்ணியாக வரல அப்படின்ற மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டு புகார்களில் நிறைய பேர் எழுப்பிட்டு இருந்தாங்க. இதை நம்ம ஆளுங்க கேள்வியாக கேட்டாங்க, என்ன சார் புதுசாக குடிநீர் திட்டம்னு கொண்டு வந்தீங்க, ஆனால் அதுவும் வேலை செய்கிற மாதிரி தெரியலையே, குற்றச்சாட்டு நிறையா வந்துட்டு இருக்குதே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு சேகர் பாபு அவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு காலையில் தான் எங்களுக்கு தெரிஞ்சு, காலையில் தெரிஞ்சவொடனே அதை வேலை அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை சரி பண்ண சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஒரு புதிய திட்டம் ஆரம்பிக்கும் போது அப்படி இப்படி நிறைய இக்குகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கல்களெல்லாம் தாண்டி இந்த திட்டத்தை நாங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அந்த பிரச்சனை எவ்வளோ அழகாக ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம்னு மட்டும் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளர்ந்து விஜய் நமங்க சூப்பராக இருக்கா. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஒரு திட்டம் கொண்டு வந்தோம்னா அந்த திட்டம் முழுமையாக செயல்படுறதுக்கு முழு முனைப்போட வேலை பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். முறையாக சரி செய்யப்படும். எப்பொழுதுமே ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகின்ற பொழுது சிறு சிறு குறைபாடுகள், சிறு சிறு இது போன்ற சச்சரவுகள், தொந்தரவுகள் இருக்கும். எந்த விதமான குறைகள் இருந்தாலும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அதை நாங்கள் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் சுட்டி காட்டுகின்ற அந்த குறைகளையும் நிறைவு செய்வோம். இப்பொழுது சென்று பாருங்கள், அந்த 4 ஏடிஎம்களும் செயல்பாட்டில் இருக்கின்றன. காலையிலே எங்கள் கவனத்திற்கு வந்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு தகவல் தெரிவித்து எங்களுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நேராக அந்த பகுதிக்கு சென்று தற்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்றனர். திமுக கூட்டணிங்கிற கப்பல்ல பெரிய ஓட்டகுது அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல விமர்சனம் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னார்னா, ரொம்ப திடமான ஸ்ட்ராங்கான ஒரு கப்பல், அதுலேயும் மாலும் யார் தெரியும்ல, எங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்பேற்பட்ட இவரெல்லாம் யார், சுனாமியில் சுமிங்க போட்டவர் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். நாங்கள் பார்க்காத கடல் அலை சீற்றங்களா, இடியா, மின்னலா, புயலா, அதையெல்லாம் பார்த்தவர் எங்கள் முதல்வர். அப்பேற்பட்டவர்கிட்ட இவங்கெல்லாம் சும்மா பிச்சா, இவங்க பேசுறதுலாம் ஒரு பேச்சா, நாங்கள் பார்க்காத அதெல்லாம் பார்த்தவர். அதனால் முருகன் அவர்களுடைய ஆசையோடு எங்களுடைய முதல்வர் அவர்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கப்பலை அப்படியே ட்ராவல் பண்ணி கரை சேர்த்து விடுவார், வெற்றியை நோக்கி எங்களை பயணம் பண்ண செய்வார் அப்படின்ற லெவலுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரா சேகர் பாபு அவர்கள். இந்த நம்பிக்கையை இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கார். இது மிகவும் உறுதிமிக்க ஒரு கப்பல். இந்த கப்பலை செலுத்துகின்ற மாலுமி பல்வேறு புயல், பூகம்பங்கள், மின்னல் இது போன்ற பலவற்றை சந்தித்து திறமையாக இந்த கப்பலை, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கப்பலை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி நீட்சி தொடரும். 2026ஆம் ஆண்டும் இந்த திறமை மிக்க மாலுமியால் இந்த கப்பல் எப்படிப்பட்ட கடல் முரணாக இருந்தாலும் கடல் அன்னையை அரணாக ஆக்கி இந்த ஆட்சி தொடர்வதற்கு எல்லாம் வல்ல முருகன் எங்கள் முதல்வரோடு துணை இருப்பார்.